Hi friends, welcome to Zaag kitchen. இன்னைக்கு நம்ம Zaag kitchenல பார்க்க போறது creamy and healthyயான homemade pasta யூஸ் பண்ணி செஞ்ச different and tastyயான pasta payasam recipe தான் பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிரலாம். பொதுவா பாஸ்தானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலயும் நம்ம ஹோம்மேடா பாஸ்தா ரெடி பண்ணி அதுல ஒரு ஸ்வீட்டான இந்த மாதிரி பாஸ்தா பாயாசம் செஞ்சு கொடுத்தோம்னா கிட்ஸ்ல இருந்து எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை யாரும் பிடிக்கலன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இனிமே கடைகள்ல போய் பாஸ்தா வாங்கணும்னு அவசியமே இல்ல. நம்மளே குட்டீஸ்க்கு வந்து ஹெல்த்தியா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி தந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாஸ்தா டோ ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு மேல சலடையை வச்சுட்டு இதுல வந்து 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்க்கிறப்ப பாஸ்தாவோட டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை கலந்துக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் சேர்க்குறப்ப பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் ஆயிலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை இந்த அளவு கலந்துக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை வந்து மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மாவு பிசையணும். எனக்கு மாவு பிசைகிறதுக்கு 1/4 கப்பு தண்ணி வரைக்கும் தேவைப்பட்டது. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு வந்து மறுபடியும் ஒரு தடவை கலந்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி உருளையாக உருட்டி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா செய்வோம்ல, அந்த அச்சு எடுத்திருக்கேன். மாவு வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக அச்சுக்குழலில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா அமுத்தி விட்டுக்கணும். இப்போ குழலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிழிஞ்சு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பிழிய வருது. இந்த மாதிரி அமுத்திட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சீவல் மாதிரியே பாஸ்தா வந்து விழும். பாஸ்தா வந்து உங்களுக்கு எவ்வளோ நீள சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வந்து ரொம்ப நீளமாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் நான் வந்து பாயாசத்தில் சேர்க்க போகிறேன். இப்போ பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியில் 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்தோம்னா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ டேரெக்டாக நான் பாஸ்தாவை வந்து இதிலையே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். உங்களால் இந்த மாதிரி டேரெக்டாக செய்ய முடியலன்னா நீங்கள் வந்து தனியாக பிழிஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உடனே நம்ம கிளறிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கரண்டியால் கிளறிக்கலாம். மேற்கொண்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து பாஸ்தாவை குக் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை செக் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா வந்து நல்லா குக்காக இருக்குது. இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு ஸ்ட்ரைனரில் சேர்த்து ட்ரைன் பண்ணிக்கணும். இப்போ பாஸ்தா வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் பாஸ்தா வந்து குளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பாயாசத்துக்காக பெரிய பாத்திரத்தில் 3 கப்பு பால், அதாவது 3/4 லிட்டர் வந்து பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாலோட பாஸ்தா வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பாலோட 5 மினிட்ஸ் மட்டும் பாஸ்தாவை குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாஸ்தா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். இப்போ எனக்கு பாஸ்தா வந்து இன்னும் எனக்கு க்ரீமி டெக்ஸ்சராக வேணும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பாயாசத்தில் கஸ்டர்ட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்காம கூட பாயாசம் வந்து சூப்பராக தான் இருக்கும். இப்போ இந்த கஸ்டர்டு பாலை வந்து நம்ம ரெடி பண்ண பாயாசத்தோடு சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். இப்போ நம்ம பாயாசம் வந்து நல்லா திக்காகி க்ரீமி டெக்ஸ்சராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸை சேர்த்துட்டு இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆறுனதும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான க்ரீமியான பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஹோம்மேட் பாஸ்தாவில் செஞ்ச பாஸ்தா பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.